ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒன்று, டீடாக்ஸ் அப்படின்னா என்ன, டாக்ஸின்ஸ்னா என்ன, நம்ம உடம்புல இந்த டீடாக்ஸுங்கிறது எப்படி நடக்கும், அது ட்ரீட்மெண்ட் மூலம் மட்டும்தான் பண்ண முடியுமா, நாங்கள் வீட்டில் இருந்து பண்ணக்கூடாதா, அது எப்படி எங்கள் உடம்புல அதிகமாச்சுன்னு எங்களுக்கு எப்படி தெரியணும், லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டீடாக்ஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் டாக்ஸின்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். டாக்ஸினா என்னன்னு தெரியணும் அப்படின்னா யூ நோ த வேர்ட் ஆஃப் ஆமம். இந்த ஆமம் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான உபாதைகள், தோல்வியாதிகளாக இருக்கலாம், நம்ம உடம்புல ப்ளோட்டிங், ட்ரைனஸ், வாட் எவர், நமக்கு எந்த தொந்தரவுகள் வந்தாலுமே அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஆமம். இந்த ஆமம் எப்படி உருவாகும் அப்படின்னா, நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஜட்ராக்னின்னு சொல்லுவோம், அக்னி. இந்த அக்னி தான் நம்மளோட சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்தையும் ப்ராசஸ் பண்ணி அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு ஒரு காரணியா இருக்கும். இப்போ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனாலே இருக்கட்டும், இந்த அக்னி வந்து டிஸ்டர்ப் ஆகும், அதோடைய தன்மை கம்மியாகும். ஸோ அப்போ அந்த சாப்பாடு என்ன ஆகும்னா ஒழுங்கா செமிக்காம அது ஆமமா ஃபார்ம் ஆகும். புரியுங்களா? இந்த டைஜஷன் ஆகாத ஒரு டாக்ஸினானதான் இந்த ஆமம். இந்த ஆமம் தான் நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆமங்களை இந்த நம்ம உடம்புல இருந்து நீக்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கழிவுகள் சொல்றதை தாண்டி நச்சுக்கள், அதுதான் அதுக்கான மிக பொருத்தமான வார்த்தையா இருக்கும். இது நச்சு. இந்த நச்சு உடம்புல இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய உடலுடைய நம்முடைய அனைத்து இயக்கங்களையும் நம்முடைய வளர்சிதை மாற்றங்களையும் வந்துட்டு அது வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் வீடுகள்லையே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பானமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, காலையில் சுடுதண்ணியில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டு அது கூட சிறிதளவு தேன் சேர்த்து குடிக்கலாம். என்னைக்குமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, தேனை சூடுபடுத்தக்கூடாது. தேனை சூடுபடுத்தினா அது விஷமாக மாறும். அதாவது விஷமே நம்மளுடைய உடலுக்கு சேராத அதுவே ஒரு ஆமமாகவும் மாறும். அதனால சுடுதண்ணியில தேன் ஊற்றி கலப்பது நல்லது. சூடாக கொதித்து கொண்டிருக்கக்கூடிய நீரில் வந்து தேன் விட வேண்டாம். சரிங்களா? அடுத்து வந்து இந்த மல்லி இருக்குல்ல, மல்லி வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருந்து அதனுடைய சாறை வந்து காலையில் வெறுவயத்தில் குடிக்கலாம். பிறகு சீரகம் மற்றும் வெந்தயம் இரண்டையும் வந்து கொதிக்க வைத்து வடிகட்டி வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக அந்த கழிவுகள் எல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். இரண்டாவது வந்து மலக்குடலை சுத்தம் படுத்துறது. ஸோ இது வந்துட்டு விளக்கெண்ணெய் இருக்குல்லவா, அதை வந்து 10 ml குடிக்கலாம். இல்லைன்னா திரிஃபலா சூர்ணம் வந்து டெய்லி நைட்டு வந்து பால்லையோ அல்லது தேனில் கலந்து எடுத்துகிட்டு வரலாம். அதோடைய அளவு 5 கிராம் சூர்ணமாக இருக்கும்போது, மாத்திரையாக எடுத்துக்கிறீர்கள் என்றால் 2 மாத்திரைகள் போதுமானது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மலக்கழிவுகள் எல்லாமே சரிவர வெளிவரும். அடுத்ததாக அபியங்கம். உடலுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பிறகு சுடுநீரால் நம்ம வந்து குளிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தோல் வழியே வந்து இந்த டீடாக்ஸுங்கிறது நடக்கும். ஸோ அது மூலமாக கழிவுகள் வெளியே வரலாம். இன்னொன்று, என்னைக்குமே குளிக்கும் பொழுது தலைக்கு மேல் பகுதிக்கு முடிந்தவரை சுடுதண்ணீரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அதோடைய கஃப பகுதி போய் நம்ம அதிகமாக சுடுதண்ணீர் ஊற்றும் போது அது ஏதாவது நமக்கு விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சில முறைகள். இதை தாண்டி நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து அட்வான்ஸ் டீடாக்ஸ்னு வச்சுக்கலாம், பஞ்சகர்மா தெரப்பி. ஸோ இது நம்மளுடைய ஒரு ஆயுர்வேத மருத்துவரின் மேற்பார்வையில் நடக்கும். ஸோ இந்த டீடாக்ஸ் வந்து நம்ம இங்கே விபா ஆயுர்வேத வைத்தியசாலையில் வந்துட்டு வி கிவ் பேக்கேஜ், டீடாக்ஸ் பேக்கேஜ்னே கொடுக்குறோம். 3, 5 and 7 days, 3 days, மொத்தம் 3 டைப்பில் வரும். ஸோ இதில் வந்து வி கிவ் அபியங்கம் ஆயில் மசாஜ் நடக்கும், அந்த ஸ்டீம் பாத் கொடுப்போம். அதுக்கடுத்து வந்துட்டு வி கிவ் கஷாயதாரார் பொடிக்கிளி, அதெல்லாம் வந்து ஹார்ட் ஃபர்மெண்டேஷன். அந்த ஆமம்ங்கிறது ரொம்ப ஸ்னிக்தமாக இருக்கக்கூடியது, அதாவது அந்த ஸ்னிக்தம் மீன்ஸ் ரொம்ப அங்க்சுவஸாக இருக்கும். ஸோ இதில் கொண்டு போய் நம்ம ஹாட் பிளேட் கொடுக்கும்போது லிக்விஃபை ஆகிட்டு நம்மளுடைய வயிற்றுக்கு தான் அது திரும்பி வரும். அதை வந்து விரைச்சனம், மோஷன் போகிறதுக்கு மருந்து கொடுத்து அதை கழிவுகளை உடல்ல இருந்து மலக்குடல் வழியாக வெளியேற்றிடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நச்சுக்கள் எல்லாமே உடம்புலேருந்து வெளியே வரும். இட்ஸ் அட்வான்ஸ் டைப் ஆஃப் டீடாக்ஸ். ஸோ இந்த டீடாக்ஸுங்கிறது நாட் ஓன்லி விரைச்சனம், அம்மனம், விரைச்சனம், நசியம், ரத்த மோக்ஷனம், இந்த வஸ்தி, இந்த 5 பஞ்சகர்ம முறைகளுமே இந்த சோதனை தெரப்பி எல்லாமே டீடாக்ஸ் பண்ணக்கூடிய தெரப்பி தான். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டீடாக்ஸ்னா, இந்த ஆமம்னா என்ன, இதை எப்படி டீடாக்ஸ் பண்ணலாம், வீட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட்டாக வரும்போது எப்படி பண்ணலாங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.